கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். வேதத்தில் பார்க்கிறோம், உபாகமம் 4ஆம் அதிகாரம் 31ஆவது வசனத்தில் இரக்கத்தை குறித்து பார்த்து வருகிறோம். அங்கே சொல்லுகிறார் ஆண்டவர், நான் எவர் மேல் இரக்கமுள்ளவனாக இருக்கிறவனோ அவனை நான் என்ன கைவிட மாட்டேன் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளை, ஒருவேளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டாரோ என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லை, அவனை அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளை, உங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நினைவு கூர்ந்து உங்களை கைவிட மாட்டார், உங்களை அழிக்க மாட்டார், உங்களை தப்பு வைப்பார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, இந்த நாளில் ஐயோ நான் அழிவு நோக்கி போய் கொண்டிருக்கிறேனே, கடவுளை என்ன அழிச்சிருவாரோ, நான் பாவம் பண்ணிட்டேன் என்று சொல்லி ஒருவேளை நீ நினைத்து கொண்டிருக்கலாம். தேவன் இரக்கமுள்ள தேவன் நான் இருக்கிறதுனால உன்னை அழிக்க மாட்டா, உன்னை அழிக்க மாட்டா, உன்னை கைவிட மாட்டா. சகோதரனே, சகோதரியே, தகப்பனே, தாயே, தேவன் என்னை கைவிட்டு விட்டார் என்று நினைக்கிறாயா? அவர் கைவிடல. அவருடைய இரக்கம் பெரியது தேவ பிள்ளைகளே. அவர் இரக்கமுள்ளவனாக இருக்கிறபடினா அவர் என்ன பண்ணுகிறார்? உன்னை கைவிடுவதில்லை, உன்னை அழிக்க மாட்டா, உன் குடும்பத்தை அழிக்க மாட்டா. உன் முப்பதாக்களுக்கு செய்த வாக்கு தத்தத்தை நினைவு கூறுகிற தேவன். அவர் இரக்கமுள்ள தேவன். அவர் இரக்கமுள்ள தேவன். உன்னை அழிக்கிறதுக்கு அல்ல, உன்னை மீட்கிறதுக்காகவே வந்த தேவன். அவர் இரக்கம் பெரியது. தேவ பிள்ளையே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளையே, ஐயோ என் குடும்பம் அழிந்து கொண்டே இருக்கிறது, என் தொழில் விவசாயம் அழிந்து கொண்டு இருக்குன்னு நினைக்கிறாயா? இன்னைக்கு தேவ சமுத்திரப்படு. ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தம் சொல்லுகிறது, உபாகமம் 4:31 சொல்லுகிறது, நீர் இரக்கமுள்ள தேவன் என்று சொல்லி எங்களை கைவிடாத தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களை அழிக்க மாட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை எங்களுக்கு இறங்குங்க டாடி, என் குடும்பத்துக்கு இறங்குங்க, என் பிள்ளைகளுக்கு இறங்குங்க, என் தொழிலுக்கு இறங்குங்க, என் விவசாயத்துக்கு இறங்குங்க, நான் என் ஊழியத்துக்கு இறங்குங்க, என் திருச்சபைக்கு இறங்குங்க, ஆண்டவரே என் குடும்பத்துக்கு இறங்குங்க, எனக்கு பாப்பா என் பிள்ளைகளுக்கு இறங்குங்கன்னு சொல்லி கேட்க பொழுது தேவன் இரக்கம் உள்ள தேவன். அவர் தீங்குக்கு மனசாப்படுகிற தேவன். நாம் சரி ஒப்பு கொடுப்பா. அந்த சமூகத்துல கேட்பாயா, ஆண்டவரே நீர் இரக்கமுள்ளவளாக இருக்கிறபடினால என்னை அப்பா கைவிட மாட்டேன்னு வேதவசனம் சொல்கிறது. என் குடும்பத்தை அழிக்க மாட்டேன் அப்பா, உங்களோட அன்பு பெரிய இரக்கம் பெரியதோ இறங்குங்க என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம்மா. தேவ பிள்ளைகளே, நம்முடைய முப்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை அவர் நினைவு கூறுகிற தேவன். தேவ பிள்ளைகளே, அவராளுக்கு கொடுத்த தேவன் அவர் சந்ததிக்கு அப்பா இறங்கினது போல அவர்களை அழியாதபடி அப்பா அவர்களை தேவ பிள்ளைகளே கைவிடாதபடி காத்த தேவன் இன்னைக்கு உன்னை கைவிட மாட்டார். அவருடைய இரக்கம் பெரியது. மகனே, மகளே, தேவ பிள்ளையே, பெற்றோரே, அவர் இரக்கம் பெரியது. அவர் இரக்கமுள்ள தேவன். Begin thank the name of Jesus. நீங்க ஒப்பு கொடுப்பாய். அந்த வசனத்தை சொல்லிக்கே, ஆண்டவரே அப்பா அப்படி இரக்கமுள்ள தேவன் அப்பா, எனக்கு இறங்குங்க, என் குடும்பத்துக்கு இறங்குங்க, என் பிள்ளைகளுக்கு இறங்குங்க, என் தொழிலுக்கு இறங்குங்க, ஆண்டவரே என் படிப்புக்கு இறங்குங்க, என் விவசாயத்துக்கு இறங்குங்க, என் ஊழியத்துக்கு இறங்குங்க, என் குடும்பத்துக்கு இறங்க இருக்கிற பகுதியில இறங்குங்க டாடி. எங்களை அழிக்காத தேவனப்பா, நீர் அழிக்கிறதுக்கு அல்ல, ஒன்று கெட்டவே வந்து வசனம் சொல்கிறது அப்பா, எங்களை மீட்கிறதுக்கே வந்து சொல்லுகிறது அப்பா. நீர் இரக்கமுள்ள தேவனாக இருந்து எங்களை மீட்டெடுத்து எங்களை அழிக்காதபடி, கைவிடாதபடி, எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி மறுபடியும் எங்களை நிலைநாட்டும்படியாக செபிக்கிறோம். எங்களை கைவிட மாட்டீராப்பா, நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்படியே நாமும் மகிமைப்படட்டப்பா. அப்பா எங்களை இறக்கம் பாராட்டக்கா சோத்திரம் சோத்திரம்ப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தாலே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் இரக்கமுள்ள தேவன். உங்களை கைவிட மாட்டா, உங்களை அழிக்க மாட்டா. நேற்றென்று மாறாத தேவன். ஆமென், ஆமென், ஆமென். அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், பெரிய காரியம் செய்யுங்கள். God bless you. ஆமென்.